வணக்கம். வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு பொருளை கொண்டு வந்து பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு. நம்ம பிள்ளைங்கள்ட்டையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையோ அதை காட்டி இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. முதல்ல இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்று சொல்லு அப்படின்னு இந்த என்றுங்கிறது தூய தமிழ்ல சொல்லுவோம். இயல்பா கேட்கறதா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொருளை காட்டி பார் இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு, இல்லையான்னு சொல்லு, அப்படித்தானே சொல்லுவோம். இப்ப நீ படிக்கிறியா இல்லையான்னு சொல்லு எனக்கு, இல்ல இப்ப நீ சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லு எனக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்புறம் எப்படி சொல்லலாம், அவன் அதை ஒத்துக்கிட்டானா, அவன் அதை நம்ம ஏதோ ஒரு செய்தி சொல்லியிருப்போம், அதை போய் சொல்லு அவன்கிட்டன்னு சொல்லியிருப்போம், அதை அவன் ஏத்துக்கிட்டானா இல்லையா, அதை முதல்ல சொல்லு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இல்லையா என்று சொல்லு. நம்ம அடுத்தடுத்து சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஒரு பொருளை காமிச்சு இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்று சொல்லு. ரெண்டு ஆப்ஷன், பிடிச்சிருக்கு இல்லை, இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் நம்ம எப்பெல்லாம் பேசுறோமோ அப்பெல்லாம் இந்த என்றுங்கிற வார்த்தை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. அது நம்ம இன்னும் அப்படின்னு பேச்சு வாக்குல சொல்லுவோம். தூய தமிழ்ல சொல்லணும்னா இது உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்று சொல், அப்படிதானே சொல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த என்று அப்படிங்கிறதுக்கு வெதர் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அடுத்தடுத்த சென்டென்ஸ் பார்க்கும்போது இதை நம்ம டே டு டே லைஃப்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான் எல்லாமே. அதை எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாம நம்ம இருந்திருப்போம். அதை எப்படி பேசலாங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த என்று அப்படின்னு வருது இல்லைங்களா, அதுக்கு வெதர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்க போறோம். ஓகேவா, வெதர். இந்த என்றுக்கு அப்புறம் என்ன சென்டென்ஸ் இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்றுக்கு அப்புறம் என்ன இருக்கு, சொல் அப்படின்னு தானே இருக்கு. டெல் மீ, என்கிட்ட சொல்லு அப்படின்னு மீ சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா டெல் அதோட விட்டுருங்க. டெல் வெதர். ஓகேவா, என்றுக்கு அப்புறமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு அது கூட வெதர் சேருங்க. வெதர்னா என்று. இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறோம். வெதர் யூ லைக் ஆர் நாட். யூ லைக் திஸ், இது யூ லைக் திஸ் ஆர் நாட். இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்று சொல்லு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இதை சென்டென்ஸ் மேக் பண்றது எப்படின்னா, அந்த என்றுக்கு அப்புறம் என்ன வருதோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டெல் மீ, இந்த இடத்துல இதை கூட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா டெல் மீ, என்கிட்ட சொல்லு, இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்கிட்ட சொல்லு. டெல் மீ வெதர் யூ லைக் திஸ் ஆர் நாட். உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா என்று எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட், இப்ப பாருங்க அடுத்த சென்டென்ஸ். இப்ப நம்ம பிள்ளைங்கள படிப்பா, நேரம் ஆச்சு, படின்னு சொல்லுவோம். இந்த இருமா அந்த படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நேரத்துல எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க, நீ படிக்கிறியா இல்லையா அதை முதல்ல சொல்லு, படிக்கிறியா இல்லையா என்று எனக்கு சொல்லு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப இதை எப்படி சொல்லலாம், இந்த என்றுக்கு அப்புறமா வரத ஃபர்ஸ்ட் எழுதணும். சொல் அப்படிங்கறதானே இந்த வேர்ப் இந்த இடத்துல. அப்ப டெல் மீ, எனக்கு சொல்லு அப்படின்னா டெல் மீ, எனக்கு சொல்லு. நீ படிக்கிறியா இல்லையா, இந்த டெல்மிக்கு பக்கத்துல இந்த என்றுக்கு உள்ள அந்த வார்த்தையை சேர்க்கிறோம். வெதர். டெல்மி வெதர் உன்னால படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கலாம், இல்ல நீ படிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இப்ப யூ ஸ்டடி ஆர் நாட். நீ படிக்கிறியா இல்லையான்னு எனக்கு சொல்லு. டெல் மீ வெதர் யூ ஸ்டடி ஆர் நாட் இப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உன்னால படிக்க முடியுமா முடியாதா அதை சொல்றோம் இல்லைங்களா. அப்ப இந்த இடத்துல டெல் மீ வெதர் அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த படிக்க முடியுமா அப்படின்னா கேன் தானே சேர்ப்போம். அப்ப யூ கேன் ஸ்டடி ஆர் நாட். ஓகேவா, எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். நீ படிக்கிறியா இல்லையா
என்று எனக்கு சொல்லு. படிக்கிறியா இல்லையான்னு சொல்லு. நம்ம அப்படிதான் சொல்லுவோம். படிக்கிறியா இல்லையான்னு சொல்லு முதல்ல. டெல் மீ ஃபர்ஸ்ட். அந்த முதல்லங்கிற வார்த்தை கூட சேர்த்துக்கலாம். டெல் மீ ஃபர்ஸ்ட், எனக்கு முதல்ல சொல்லு. வெதர் யூ ஸ்டடி ஆர் நாட், நீ படிக்கிறியா இல்லையான்னு முதல்ல எனக்கு சொல்லு. இல்ல உன்னால படிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கறத எனக்கு சொல்லு. டெல் மீ வெதர் யூ கேன் ஸ்டடி ஆர் நாட். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, இப்ப யாரோ ஒருத்தவங்க நம்ம ஆபீஸுக்கு வர்றாங்க, ஒரு மேல் அதிகாரி வர்றாங்கன்னு நம்மளுடைய பாஸ் சொல்லியிருக்கிறாரான்னு வச்சுங்களேன். நம்ம அந்த பதட்டத்திலே இருப்போம். என்னப்பா இன்னும் ஆளை காணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். அப்ப நம்ம சொல்லுவோம், போய் அவர் வராரா என்னன்னு அவர்கிட்ட கேளு, அவர் வராரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளு சொல்லுவோம் இல்லைங்களா. அவர் வந்துகிட்டு இருக்கிறாரான்னு அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றோம். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா எந்த சுச்சுவேஷன்னு? இப்ப வராருன்னு சொல்லிட்டாங்க, வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் இருப்போம், ஆளே வரமாட்டாங்க. நம்ம அது திக்குன்னு உட்காந்துருப்போம். போய் கேளுப்பா, அவர் முதல்ல வந்துட்டு இருக்காரா என்னான்னு கேளு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுதான் இது. அப்ப இந்த வந்துகிட்டு இருக்கிறாரான்னு, அதுதான் இருக்கிறாரா என்று அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம இருக்கிறாரான்னு பேச்சு வாக்குல எழுதிருக்கோம். அப்ப இந்த என்றுக்கு அப்புறம் வர்றதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அவர்கிட்ட கேளு அப்படிதானே சொல்லியிருக்கோம். ஆஸ்க் ஹிம். ஆஸ்க்னா கேளு. யாருக்கிட்ட? அவர்கிட்ட. ஆஸ்க் ஹிம், அவர்கிட்ட கேளு. என்ன கேட்கணும்? அவர் வந்துகிட்டு இருக்கிறாரா இல்லையா. ரெண்டு ஆப்ஷன், இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கிற இடத்துலதான் இந்த வெதரை யூஸ் பண்ணும் நம்ம. ஆஸ்க் ஹிம் வெதர். இப்ப அவரு வந்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தானே. அப்ப he is coming or not. He is coming or not. Ask him whether he is coming or not. அவர்கிட்ட வந்துட்டு இருக்கிறாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளு. ஓகே, காட் இட். இது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்துறோம்னு தெரியுதுங்களா? நம்ம அங்க இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம எந்த டென்ஸ் வெதருக்கு அப்புறம் பயன்படுத்துறதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்பதான் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல பயன்படுத்திக்கோங்க. அவர்கிட்ட போய் கேளு, அவர் வராரா இல்லையான்னு அவர்கிட்ட போய் கேளு. ஆஸ்க் ஹிம் வெதர் ஹி இஸ் கம்மிங் ஆர் நாட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம வெளில கிளம்பிட்டோம், வீடெல்லாம் பூட்டிட்டு வண்டிகிட்டே வந்துட்டோம். ஒரு டவுட் வரும், கதவை பூட்டினா என்னன்னு எனக்கு தெரியல, கதவை பூட்டினா என்னன்னு எனக்கு தெரியல, போய் பாரு சொல்லுவோம்ல. கதவை பூட்டினா என்னன்னு தெரியல, போய் பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப கதவை பூட்டி இருக்கனான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? பூட்டி இருக்கனா இல்லையா என்று பாரு அப்படின்னு தானே அர்த்தம். இந்த என்றுக்கு அடுத்ததா வர்றதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். சீனா பாரு, இல்லைன்னா செக் பண்ணுங்க, போய் பூட்டி இருக்குன்னா என்னன்னு செக் பண்ணுங்க. இது ரெண்டுல எதை வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, சி. அதுக்கப்புறம் வெதர். the door is locked. the door is locked or not. கதவு பூட்டி இருக்கா இல்லையான்னு பாரு. see the whether door is locked or not. ஓகே, பூட்டிட்டு வெளில போயிட்டு ஒரு டவுட் வரும், ஐயோ கதவு பூட்டினா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுதான் இது. இல்ல செக் வச்சு சொல்லிக்கலாம், அதை போய் சரி பார்த்துட்டு வா. செக் whether the door is locked or not. ஓகே, got it? உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம வீட்டுக்கார்ட்ட சொல்லுவோம், கடைக்கு போயிட்டு வாங்க, கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வாங்க அம்மா. அவர் போறேன்னுட்டே உட்காந்துருப்பாரு. போய் அப்புறம் கடைசியா என்ன கேட்போம் கோவப்பட்டு, ஏங்க இப்ப நீங்க போறீங்களா இல்லையா, கடைக்கு போறீங்களா இல்லையா, உங்களால போக முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க, அப்படித்தானே கேட்போம். இப்ப பாருங்க, உங்களால கடைக்கு போக முடியுமா முடியாதான்னு, அந்த இன்னு அப்படிங்கறதா என்று, முடியாதா என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த என்றுக்கு அப்புறம் வர்றதான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். டெல், சொல்லு. என்ன சொல்லணும்? வெதர். இடையில என்ன சேர்த்துக்கணும்? வெதர். உங்களால, யூ கேன் go to the shop. உங்களால கடைக்கு போக முடியுமா? ஆர்
நாட். உங்களால கடைக்கு போக முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. டெல் வெதர் யூ கேன் கோ டு த ஷாப் ஆர் நாட். ஓகே, காட் இட். இதே போல சென்டென்ஸ் நீங்க நிறைய பேசலாங்க. இப்ப பாருங்க, உங்களால சாப்பிட முடியுமா முடியாதா? உங்களால சாப்பிட முடியுமா முடியாதா எப்படி சொல்லலாம்? டெல் வெதர் யூ கேன், இந்த கோவுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன சேர்த்துக்க போறோம்? ஈட். யூ கேன் ஈட் ஆர் நாட். அவ்வளவுதாங்க. ஓகேங்க, பாருங்க. டெல் வெதர் யூ கேன் ஈட் ஆர் நாட். இந்த இடத்துல நீங்க மீ ஆட் பண்ணிட்டாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்கிட்ட சொல்லுங்க, உங்களால கடைக்கு போக முடியுமா முடியாதான்னு என்கிட்ட சொல்லுங்க. டெல் மீ வெதர் யூ கேன் கோ டு த ஷாப் ஆர் நாட். இது முடிஞ்சிருச்சு. உங்களால சாப்பிட முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. டெல் மீ வெதர் யூ கேன் ஈட் ஆர் நாட். ஓகே, காட் இட். ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? இதையே நம்ம வில் வச்சு கூட சொல்லலாம். இதையே என்ன சொல்லலாம்? உங்களால போக முடியுமா முடியாதான்னு சொல்லியிருக்கோம். போவீங்களா மாட்டீங்களா அப்படி கேட்கறோம்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க, நீங்க கடைக்கு போவீங்களா மாட்டீங்களா? கடைக்கு போவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க. முன்ன சொன்னது உங்களால கடைக்கு போக முடியுமா முடியாதா, அது கேன் வச்சு சொன்னோம். அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நீங்க கடைக்கு போவீங்களா மாட்டீங்களா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த என்று அதுக்கப்புறம் வர்றது சொல்லுங்க. டெல்மி, என்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணும்? வெதர் யூ வில். ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. இப்பதான் நம்ம முடிவு பண்றோம். நீங்க போறீங்களா இல்லையான்னு முதல்ல முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப யூ வில் கோ டு த ஷாப். கோ டு த ஷாப் ஆர் நாட். உங்களால நீங்க கடைக்கு போவீங்களா மாட்டீங்களா என்று சொல்லுங்க. டெல் மீ வெதர் யூ வில் கோ டு த ஷாப் ஆர் நாட். இதே கேன் வச்சு சொல்லலாம். டெல் மீ வெதர் யூ கேன் கோ டு த ஷாப் ஆர் நாட். ஓகே, காட் இட். ரெண்டுமே கரெக்ட் தான், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அவ அதை ஏத்துப்பாரா என்னன்னு எனக்கு உறுதியா தெரியல. இப்ப ஏதோ ஒரு விஷயத்த நம்ம போய் இதை அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் போய் சொல்றேன், ஆனா அதை அவர் ஏத்துப்பாரா என்னன்னு எனக்கு உறுதியா தெரியாது, எனக்கு உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்றோம். பாருங்க, அவர் அதை ஏற்றுக்கொள்வாரான்னு, அந்த இன்னு அப்படிங்கறதுதான் என்று அப்படின்னு தூய தமிழ்ல சொல்லுவோம். ஏற்றுக்கொள்வாரா என்று எனக்கு உறுதியா தெரியாது. இந்த என்றுக்கு அப்புறம் வர்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். எனக்கு உறுதியா தெரியல அப்படிங்கிறத என்ன எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நாட் ஷுவர்னு சொல்லணும். எனக்கு உறுதியா தெரியாது, ஒரு விஷயம் குழப்பத்துல இருக்கும் அப்படின்னா நீங்க ஐ ஆம் நாட் ஷுவர்னு சொல்லணும். ஓகேவா? ஐ டோன்ட் நோ சொல்றதுக்கு பதிலாக அது எனக்கு தெரியாது அப்படின்னு இயல்பா சொல்றோம். உறுதியா அது எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன்ல சொல்றோம் அப்படின்னா ஐ ஆம் நாட் ஷுர். இதுதான் பொருத்தமா இருக்கும். ஓகே, எனக்கு உறுதியா தெரியாது, ஐ ஆம் நாட் ஷுர், எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? வெதர் ஹி ஏற்றுக்கொள்வாரா. ஏன்னா இனிமேதான் போய் சொல்ல போறோம், ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்ல போறோம், ஃபியூச்சர்ல தான் சொல்ல போறோம், இனிமேதான் நடக்க போகுது. அதனால அவர் அதை ஏத்துப்பாரா என்னங்கிறதும் இவன் ஃபியூச்சர்ல தானே நடக்க போகுது. அதனால இதை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுங்க. ஹி வில் ஏற்றுக்கொள்றதுக்கு அக்ரி. ஹி வில் அக்ரி. எதை? அத. திஸ் இல்லைன்னா தட் வச்சுக்கலாம், இல்லைன்னா திஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல திஸ் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்ம அத அப்படின்னு சொல்றதுனால தட்டு சொல்றோம். இல்லைன்னா இதை அவர் ஏத்துப்பாரா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா திஸ் சொல்லிக்கோங்க. ஹி வில் அக்ரி திஸ் ஆர் நாட். ஓகேவா? அவர் இதை ஏற்றுக்கொள்வாரான்னு எனக்கு உறுதியா தெரியாது. ஐ ஆம் நாட் ஷுர் வெதர் ஹி வில் அக்ரி திஸ் ஆர் நாட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அவ இப்ப நம்ம ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க டீச்சரு. என்னப்பா அவ வருவாளா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட கேக்குறாங்க. அவ ஃப்ரெண்ட் என்ன சொல்லலாம்? தெரியல மிஸ், அவ வருவாளா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தானே சொல்றோம். அவ வருவாளா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது
அந்த இததான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். வருவாளா என்று, அந்த என்றுக்கு அப்புறம் வர்றதுதான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ, என்ன தெரியாது? வெதர் வெதர் she will come, she will come or not, எனக்கு தெரியல. அவ வருவாளா வரமாட்டாளாங்கிறது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் she will come or not. ஓகே, காட் இட். ஒருவேளை இப்ப அவ வந்துகிட்டு இருக்கிறா, ஆனா இன்னும் ஆளை காணோம். முன்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு சென்டென்ஸ், ஒரு ஆபீஸ்ல இருக்க சென்டென்ஸ், லெட் ஆஸ்க்டு ஹிம், அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் வந்துட்டு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. அவர் வந்துகிட்டு இருக்காருங்கிறதுனால நம்ம அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொன்னோம். என்ன சொன்னோம்? ஆஸ்க்டு ஹிம், சாரி ஆஸ்க் ஹிம், அவர்கிட்ட போய் கேளு. என்ன கேளு? வெதர் he is coming. ஏன்னா அவர் வந்துகிட்டு இருக்காருன்னு நமக்கு ஏற்கனவே நம்ம மேனேஜர் சொல்லிட்டாரு. ரொம்ப லேட் ஆகுது, அவர் வராரா இல்லையாங்கிற நம்ம அந்த ஒரு டென்ஷன்லயே இருக்கிறோம். அதனாலதான் போய் அவர்கிட்ட போய் கேளு, அவர் வந்துட்டு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு போய் கேளு. அப்படிங்கும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஆஸ்க் ஹிம், அவர்கிட்ட கேளு. வெதர் he is coming or not, இது வேற. ஓகேவா? இது இனிமேதான் நடக்க, வராளா இல்லையானே நமக்கு தெரியாது. இனி அவ வர்றதும் வராததும் இனிமேதான் நடக்க போகுது. அதனால இதை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றோம். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. she will come or not. ஓகே, அதாவது நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும். நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றதா, இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா, இல்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றதா, இல்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில ட்ரிப்புக்கு போறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ பேசுறோம் ஃப்ரெண்டுக்குள்ள, என்ன போலாமா அப்படின்னு. அவங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள்ட்ட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? உனக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு நீ முதல்ல யோசி. ஃபர்ஸ்ட் யூ திங்க், முதல்ல யோசி. அப்புறமா நீ அதை என்ன பண்ண, உனக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு எனக்கு நீ தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த இன்னும் அதுக்கப்புறம் வர்றதுதானே ஃபர்ஸ்ட் எழுதணும். லெட் மீ நோ. லெட் மீ நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியப்படுத்து. லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து. என்ன? வெதர் he is, சாரி he is இல்ல, உனக்கு அப்படிதானுங்களா? ஆமா, you are interested or not, உனக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்து. let me know whether you are interested or not. okay, got it. இப்ப இதையே அவனுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னா let me know, எனக்கு தெரியப்படுத்து. வெதர், இந்த இடத்துல he is போட்டுக்கணும். பாருங்க, இதுல ஆர், யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட். ஓகேவா? இப்ப அவனுக்கு அப்படிங்கும் போது he is போடணும். he is interested or not. ஓகே, இந்த இடத்துல சப்ஜெக்டை மாத்திக்க வேண்டியதாங்க. சப்ஜெக்டை மாத்திக்கிட்டு அது போல வேர்பை மாத்திக்கிட்டு எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் இந்த வெதரை வச்சு பேசலாம். லெட் மீ நோ வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்து. இப்ப அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்லு, இல்ல தெரியப்படுத்துனா லெட் மீ நோ சொல்லிக்கோங்க. இல்லைன்னா எனக்கு சொல்லு அப்படின்னா டெல் மீ சொல்லிக்கோங்க. அவ்வளவுதான். டெல் மீ வெதர் he is interested or not. okay, got it. shall we go to the next sentence? இது இப்ப உங்களுக்கான சென்டென்ஸ். உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள, இங்கிலீஷ் படிக்க ஆர்வம் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. இருக்கான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கா இல்லையா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வருதுல்ல. ஒண்ணு இருக்குன்னு சொல்ல போறோம், ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறோம். நான் வர்றேன், இல்ல நான் வரல. நான் சாப்பிட்றேன், இல்ல நான் சாப்பிட மாட்டேன். நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வச்சு நம்ம பேசும்பொழுது நீங்க கண்டிப்பா வெதர் யூஸ் பண்ணி நீங்க பேசலாம். வெதர்னா அதுக்கு அர்த்தம்
என்று என்று அப்படின்னு அர்த்தம். செய்யறியா இல்லையான்னு சொல்லு. டெல் மீ வெதர் யூ கேன் டூ இட். அது உன்னால செய்ய முடியுமா முடியாதா, ஆர் நாட் அதில் சேர்த்துக்கணும். ஓகே, டெல் மீ வெதர் யூ கேன் டூ இட் ஆர் நாட். உன்னால அதை செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லு. சொல்றோம் இல்லைங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? டெல் மீ வெதர் யூ கேன் டூ இட் ஆர் நாட். உன்னால அதை செய்ய முடியுமா இல்லையான்னு எனக்கு சொல்லு. இப்போ வெதர் அப்படின்னா என்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்கும் பொழுது நீங்க வெதரை யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் உங்களால பேச முடியும். உங்களுக்கு ஆங்கிலம் கத்துக்கொள்ள ஆர்வம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.